பவானி சாமிகள் அந்த மடத்துக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே மதிப்புள்ள அந்த நிலத்தை போலியாக பத்திரம் பண்ணியிருக்காங்க. பத்திரம் பண்ண ஆள் யார்? சாதாரண விவசாயிகள் போட்டிருக்காங்க. அவங்க 2 கோடி ரூபா கொடுத்து பத்திரம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து வசதி இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே டிகேஎன் புதூர் இந்த மாதிரி பக்கத்து கிராமத்தில் கூடிய ஒரு விவசாயிகளை வச்சு பத்திரம் பண்ணியிருக்காங்க. இதை பதிஞ்சு கொடுத்த இந்த ஜஸ்டின் மணிகண்டன் சொல்லி போட்டு டெப்டேஷனில் வந்த ஒரு நாள் டெப்டேஷனில் அவரை மட்டும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. யார் பின்புலமாக வந்து அவரை கொண்டு வந்து போட்டாங்க? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சதி செஞ்சாங்க? இந்த 100 கோடி ரூபா சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி இந்த காவல்துறை விரிவான விசாரணைக்கு இன்னும் போகலை. ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துன்னு சொன்னால் கூட அதுக்கான செலவே கிட்டத்தட்ட இவங்க ஒரு 50 லட்ச ரூபா இப்போ பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. இது சாதாரண ஒரு மக்கள் வந்து இப்படி ஒரு விவசாயி எப்படி இவ்வளோ காசை வந்து பண்ணுவாங்க? இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கிறதாத்தான் நாங்களாம் நினைக்கிறோம். தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ப்ரொசீஜரில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதில் யார் சம்மந்தப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் விசாரணையும் தொடங்கியாச்சு. இவருக்கு மேலே யாராக இருந்தாலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை எடுக்கப்படும். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்றைக்கி நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்றைக்கி விபூதி அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன்வந்து வாலண்டரியாக பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இட் இன் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க? எந்த விதத்திலும் இதில் அரசுலையோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலையோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதில் விசாரணை பெரிய லெவலில் எந்த லெவலில் வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவாங்க. ஏன்னா இதில் பத்திரப்பதிவில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஒரே நாளில் அந்த நபர் வந்து 3-4 மாதங்களாக 1 வருஷம் அந்த சம்மந்தப்பட்ட 2 பேர் வந்து நாங்களும் தெளிவாக விசாரிச்சு விட்டோம். அந்த 2 நபர்களும் அவங்க வந்து இதே வேலை தான் அவங்க வந்து போலி பத்திரங்கள் போடுற நபர்களாக. இதில் யாராவது தலையிடாமல் இந்த சம்பவம் நடக்குமா? இணை ஆணையர், துணை ஆணையர் மாற்றம் செய்யப்படுகிறார். சப் ரெஜிஸ்ட்ரார் அன்றைய துணைப்பதிவாளர் லீவு போட அச்சுறுத்தப்படுகிறார். புதுசாக தங்களுக்கு வேண்டிய ஒருவர் ஒரு நாளைக்கு மட்டும் அங்கே நியமிக்கப்படுகிறார். அப்போ இத்தனையும் ஊழல்களுக்கு எடுத்துக்காட்டு. ஊழல் மகாசக்தியாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜயினுடைய அரசு இருக்கிறது என்பதற்கு பழனியும் கரூரும் எடுத்துக்காட்டு. கரூரில் என்னங்க அவசரம்? 10ஆம் தேதி போகிறாரு. விஜயபாஸ்கர்லேருந்து இப்போ அவங்க சேர்த்துருக்கீங்க. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சைகை கொடுத்துட்டு வந்து உடனடியாக பதிஞ்சிருக்கீங்க. எங்கள் 3500 ஏக்கர் கோயில் நிலத்துக்கு தாரை வாக்குறதுக்கு எந்த அரசாங்கமாவது ஒப்புத்துக்குமா? தாரை வாத்திருப்பது இன்றைக்கு உத்தவர் விஜயினுடைய ஆட்சி. போலியான ஆவணம் தயார் பண்ணது, சொத்து அபகரித்தது போன்ற நான் பெயிலபிள் செக்ஷன்லாம் போட்டிருக்காதுல்ல. சம்மந்தப்பட்ட யாரையுமே இதுவரை கைது பண்ணலையே. ஒரு அண்டா திருநா குண்டா திருநானா உடனே ராத்திரியா பூந்து கைது பண்ணுறீங்க. 100 கோடி ரூபா பெருமானம் உள்ள நிலத்தை திருடிக்கிட்டு இருக்கிறான். இன்னைய வரைக்கும் ஒருத்தரையும் கைது பண்ண. எனவே இதெல்லாம் ஒரு பொதுமக்களுக்கு நியாயமான விசாரணை முழுமையாக நடக்குமா? உண்மையிலேயே அந்த நிலம் மீட்டு முருகப்பெருமானுக்கு பாதுகாக்கப்படுமா என்கிற கேள்வி எழுகிறது. வணக்கம், இது கேள்விக்களம், மக்களின் மேடை. பழனி கோயிலுடைய 100 கோடி மதிப்பிலான நிலத்தை 2 கோடிக்கு பதிவு செய்து முறைகேடாக தவறு செய்து மாற்றம் செய்தது வந்து அம்பலமான விஷயம். பெரிய அளவுக்கு பூதாகரமாயிருக்கு அந்த நில மோசடி பிரச்சனை. ஆனால் முறைகேட்டில் பின்னணியில் வந்து யார் யார் இருக்கிறார்கள் என்று, அந்த பெரிய முக்கியமான புள்ளிகள் இருக்கிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களால் எழுப்பப்படுது. அதெல்லாம் இல்லாமல் ஒரே நாளுக்காக வந்து ஒரு பத்திரப்பதிவிற்காக ஒரு சார் பதிவாளரை வந்து கொடைக்கானல்ல இருந்து பழனிக்கு மாற்றி ஒரே நாள் அது மேலே செய்ய முடியுமா? அப்போ பெரிய இடத்து இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இதற்கிடையில் அரசில் யாருமே சம்மந்தப்படலைன்னு அமைச்சர் CTR நிர்மல்குமார் சொல்கிறார். முறைகேடு நடந்தது உண்மைதான் என்று பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் இதுவரை எந்த ஒரு கைதும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த மோசடி வழக்கில். இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். ஏன் கைது நடக்கவில்லை? இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் யார்? அரசினுடைய நடவடிக்கை வந்து இதில் எவ்வாறு இருக்கிறது என்பதை தான் ஆராய இருக்கோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் நாதன், வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், அரசியல் விமர்சகர் ஐயநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிற்காக பழனியிலிருந்து ராஜமாணிக்கம், தாவேகா ஆதரவாளர் லோகேஷ் இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு ஐயநாதன்,
கைது இது வரைக்கும் எதுவுமே இல்லை. பெரிய புள்ளிகளோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு எல்லாரும் வெளிப்படையாக குற்றச்சாட்டு செய்கிறாங்க. அரசு ஆதரிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளிப்படையாகவே ஏன் கைது இல்லைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆமாம், அதான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, முதல்ல ஒரு சொத்தை வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம அந்த ரெஜிஸ்டரில் என்ன பார்ப்போம்னா அதுக்கு மேலே ஈஸி இருக்கா, வில்லங்க இருக்கா, வில்லங்க சர்டிஃபிகேட்டு, வில்லங்க கிளியரன்ஸ் இருந்ததுன்னா தான் நம்ம ஃபர்தராக வாங்கவோ விற்கவோ போவோம். இது மேலே வந்துட்டு இதை வாங்கவோ விற்கவோ கூடாதுன்னு போட்டிருக்குது அரசே. அப்புறம் எப்படி ஒரு ரெஜிஸ்டார் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவார்? இந்த கொஷனுக்கு இவங்க முதல்ல ஆன்சர் பண்ணட்டும். இந்த இவர் இருக்கார், மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிறாரு நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார், அவர் இதை முதல்ல சொல்லட்டும். இது எப்படி சாத்தியம்? இல்லை லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர் சொல்லட்டும். ஒரு சொத்து வாங்கவோ விற்கப்படவோ கூடாதுன்னு ஒரு அரசே போராடி அதை ரெஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அது இருக்குமா இல்லையா? அப்போ அந்த என்கம்ப்ரஸ்மெண்ட் இருக்கும்போது எப்படி இதன் மேலான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மேற்கொள்ளப்பட்டது? எந்த ஒரு ரெஜிஸ்ட்ராரும் இப்படிப்பட்ட ஒரு விடயத்துக்கு வரமாட்டான். நான் போயிடுறேன், நீ யாருன்னா வச்சு பண்ணிக்கோ. சார் தானே வந்துருச்சா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு? இவர் ஏன் வெளில ஓடினார்னு ஒருத்தர், இதற்கு முன்னாள் இருந்த பாலகுமாரன் யார், அவர் போயிருக்காரு. அடுத்தபடி இவர் எடுத்தாந்து செஞ்சுருக்கிறாங்க. இவர் வந்தோடனே என்ன சொல்கிறாருன்னா, அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டாங்க, நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றாரு. சரி, இவர் எப்படி அதை பார்க்காம இருப்பார்? எப்படி பார்த்தாலும் இந்த கோ ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒன்று வருது இல்லை, இவர் எப்படி பார்க்காது இருந்தார்? அப்போது ஒரு அழுத்தம் வந்திருக்குது, எல்லாத்தையும் முடி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னது யார்? நிர்மல்குமார் சொல்கிறாரு, இதில் மேலேருந்து யாரும் இல்லை, கீழே இருந்து யாரும் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி முதல்ல நடக்க முடியும்? அது முதல்ல சொல்லுங்கள். அரைனா காலம் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி, ஈஸின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னோம்னா முடிஞ்சு போச்சு, அது ரெஜிஸ்டரே ஆகாது, அது கிளியரன்ஸ் ஆகாது, நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன், பேப்பரை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவான் சப் ரெஜிஸ்ட்ராரு, இங்கே சார் பதிவாளர். எப்படி அது? இதுக்கு முதல்ல அங்கே பதில் சொல்லட்டும். ரெண்டாவது விஷயம், இவ்வளோ தூரம் இது வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் ஊடகத்தில் இருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு விலாவாரியாக விவாதித்து எல்லாம் பண்ணியாச்சு. இன்னமும் தலைமறைவு 2 பேர் இப்படிலாம் சொல்லிட்டு யாரையுமே அரெஸ்ட் பண்ணாத இருக்கீங்களா? அதனுடைய அர்த்தம் என்னது? சிபிசிஐடி விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. சிபிசிஐடி விசாரணை ஆரம்பிச்சிருக்குது. அது மெதுவாக அப்படியே பண்ணிக்கிட்டு வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா, ஒரு துறை வந்துட்டு உள்ளபடியே அரசுடைய விஜய் அவர்களுக்கு கேட்குறேன், ஒரு துறை உள்ளபடியே உங்களுடைய கட்டுப்பாட்டில் சரியாக நியாயமாக இருக்குது அப்படின்னம்னா அது அதனுடைய ப்ரொசீஜர் இப்படி தான் அது நடந்துக்கணும். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா, அந்த துறை இப்படி தான் செயல்படும் அப்படின்ட்டு. அது எப்படிங்க இதில் மட்டும் அது எப்படி மிஸ் ஆச்சு? நீங்கள் உள்ளபடியே அக்கறை உடையவர், நீங்கள் உள்ளபடியே ஒரு டிட்டர்மைண்டு மேன், ஊழலை ஒழிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னம்னா இது எப்படி நடக்க முடியும்? இல்லை, இன்றைக்கி சிஎஸ் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை விட்டுட்டு சிபிசிஐடிக்கு விசாரணையை மாற்றி அவங்க இன்றைக்கி அந்த பத்திரத்தை பதிவு செஞ்சவர் செய்த அந்த சார் பதிவாளர் சப் ரெஜிஸ்ட்ரார் ஜஸ்டின் மணிகண்ட வீட்டுக்கு போய் ரெய்ட் நடத்தியிருக்காங்க. அவர் மகன்கிட்ட விசாரிக்கிறாங்க. யார் பதவி செஞ்சுக்கிட்டவங்க வீட்டுக்கு போய் விசாரணை நடத்தியிருக்காங்க. ஏன் ரைடு நடத்துகிறாங்க? ஏதாவது சாட்சியம் ஆவணங்கள் கிடைக்கிறதுக்கு ஆவணங்கள்லாம் கைப்பற்றியிருக்காங்க. பணம் 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 ஆவணம் தான் இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற. அதுக்கப்புறம் என்ன ஆவணத்தை அங்கே போய் தேடுறீங்க? பணத்துக்காக வச்சு நீங்கள் அந்த அக்யூசேஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. இது பேட் ப்ரொசீஜர்ன்ற நான். இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? சிபிசிஐடிக்கு மாற்றினதில் நம்பிக்கை இல்லை, அவங்க கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை எனக்கு வந்துட்டு சந்தேகமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போதான் இருக்க வயலேஷன் எல்லாமே டப்புன்னு பிடிச்சி உள்ளே போட்டுட்டு கடன்னு பண்ண வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு அவர் வீட்டில் வேற ஒரு காரணத்தில் வேற மற்ற இடங்களெல்லாம் சேர்த்து அவர் வாங்கியிருக்கலாம். ஒரு ரெஜிஸ்டார் வீட்டில் வந்துட்டு ஒரு 2 கோடி 5 கோடி இருக்காதா? உடனே அதுக்கு எந்தாண்ட சொல்ல போகிறீங்களா? நான் கேட்குறேன். சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாங்க, இந்த பணம் அதுலேருந்துட்டு வந்த பணம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? அப்படிலாம் சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் டைவர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவன் ஈஸியாக கணக்கு காட்டிட்டு எஸ்கேப் ஆகிடுவான். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கே அடிப்படையாக இந்த 2 ரெஜிஸ்ட்ரார்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஈஸியாக உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை எப்படியா நீ ரெஜிஸ்டர் பண்ண? இதை மட்டும் சொன்னது எப்படி பண்ணுவனே உன் லைஃப்பில்? அது கிடையவே கிடையாது, உனக்கு அத்தாரிட்டியே இல்லையா? அது சொத்தை பொறுத்த வரைக்கும் சொத்தினுடைய உரிமையாளருக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி. அது அவன் கிளியர் பண்ணாத நீ இப்போ எதுவும் பண்ண முடியாது. எப்படி நீ பண்ண? பேசுவோம். திரு லோகேஷ், ஒரு மேலிடத்திலிருந்து ஒரு அழுத்தம் வராமல் இதுவால ஒரு பத்திரப்பதிவு செய்ய முடியாது, எந்த சார் பதிவாளர்களும் செய்ய மாட்டார்கள், முறைகேடு நடந்துச்சுன்னு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கார். லோகேஷ் தலைமையில் அவரே வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பிலே ஒத்துக்கிட்டார். இது வரைக்கும் எந்த கைதும் இல்லை. அந்த ஒருவரதை மட்டும்தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கியிருக்காரு, மித்தவங்களை அரெஸ்ட் பண்ணலை. இல்லை, இதில் உள்ளூரில் பெரிய அளவிற்கு இல்லை மேலேருந்து அழுத்தம் வந்திருக்கு, அரசியல் அழுத்தம் இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் வெளிப்படையாக வருது. அதை பற்றி எல்லாம் எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் அரசுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை,
இது வந்து ஒரு சதர்பதிவாளர்னு அவரோட இதை சுருக்கி பார்க்க முடியுன்றது ஏதோ கவரப் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. சந்தேகம் வருது, சிபிசிஐடிக்கு பாஸ் பண்ணதே, விசாரணைக்கு உத்தரவிட்டதே சந்தேகம் வருதுன்றாரு திரு ஐயநாதன். இல்லை, இதில் இன்னைக்கு சாயங்காலம் நிர்மல்குமார் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயும் இது வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குன்றத வந்து அவரும் சொல்கிறாரு. ஓகேங்களா, நான் ஆன்லைனில் கனெக்ட் ஆகிறேன்னா எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணாதீங்க, என்டர் பண்ண வேண்டாம். நான் ஒரு சில டைம் லைன் மட்டும் 58 தான் இந்த சேரிட்டபிள் செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ஜூலையில் 2 பழனி பேஸ் சப் ரெஜிஸ்டரை வந்து இதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மதுரை பெஞ்சில் சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட வந்து இதுக்கு இந்த கோர்ட், அதாவது இந்த கோயிலோட பார்ட்டி இல்லாமையே இதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஒரு வகையான, அதாவது ஒரு பார் போட்டு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 6ஆம் தேதி தான் இந்த பிளாட் ரெஜிஸ்டர் ஆகுது. அது என்னைக்குன்னா, அங்கே இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் வந்து லீவில் போகும்போது இங்கே லீவில் இவர் கொடைக்கானலேருந்து அப்பாயிண்ட் பண்ணி போட்டு அந்த 1.4 ஏக்கர்ஸ்க்கானது ரெஜிஸ்டர் ஆகுது. ஜூலை 13 அந்த டெம்பிள் லேண்ட் டிவிஷன் சூப்பரிண்ட் வந்து முருகானந்தம் வந்து இது கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாரு. ஜூலை 15 வந்து மதுரை பெஞ்சில் வந்து இது நல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லீகலாக புக் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கவர்மெண்ட் செய்யுதுன்ற அந்த விஷயத்த நம்ம வந்து பாராட்டணும். அதை பாராட்டாமல் நம்ம நகர்ந்து போயிட முடியாது. அவங்க ஊழல் பண்ணி ஏதோ ஒரு கரப்ஷன் பண்ணி தான் அதை பண்ணியிருந்தா கூட மறுக்கல. அவாய்ட் பண்ணக்கூடாது. ஆனா லோகேஷ், அதுல அந்த வழக்கு நீங்க சொல்லக்கூடிய மறுபடியும் வழக்குல பார்ட்டி வந்து ஒரிஜினல் வழக்குல வந்து பார்ட்டி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆர்டரை போய் வந்து ஹைகோர்ட்டில் போய் அந்த டீடை கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த நல்லுன்னு சொல்லி அதில் மூவ் பண்ணது வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு. ஏன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போகலைன்னு ஒன்று, ஏன்னா ஏற்கனவே வந்து முறைகேடு நடந்ததுன்னு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் செக்ரட்டேரியட்லேயே சொல்லிடுறாரு. அவங்க ஏன் போகலைன்னு ஒன்று. இன்னொன்று சொல்லுங்க. 13ஆம் தேதி அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணவர் டெம்பிள் லேண்ட் டிவிஷன் சூப்பரண்ட் முருகானந்தம். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் அது நகருது. ஸோ அதனால தான் அது அப்படி போகுது. அதே மாதிரி இங்கே மினிஸ்டர்ஸ் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்களேங்க, இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குன்றதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அதை மூடி மறைக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. இல்லைங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன அடிப்படையில் வந்து அரசுல யார் இது சம்மந்தப்படலை அப்படின்றத வந்து எப்படி என்ன அடிப்படையில் அமைச்சர் நிர்மல்குமார் வந்து சொல்றாரு? அதாவது தாவேகாவோட மந்திரிகள் இதுல சம்பந்தப்படல. ஆனா வந்து ஏன்னா தெரியுது இல்லைங்க, அதாவது அந்த டிபார்ட்மெண்டோட 2 மினிஸ்டர், அதாவது ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரும் சரி லோகேஷும் சரி, 2 பேரும் ஓப்பனா மீடியா முன்னாடி வந்து என்ன நடந்தது அவங்க தரப்பு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க இல்லையா. அதுக்கு மேற்கொண்டு அடுத்த விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு விசாரணை நடக்கும்போது அது விசாரணை அமைப்பு கிட்ட சொல்லணும், இல்ல நீதிமன்றத்துல சொல்லணும். ஒரு விசாரணை நடக்கும்போது ஒரு அமைச்சர் வந்து இதுல வந்து யாரும் சம்பந்தப்படல அரசு தரப்புல அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து காவல்துறையோ சிபிசிஐடியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? ஒரு விசாரணையில் சொல்றாங்கன்ற ஒரு கேள்வி எழாதா? திரு ராஜமாணிக்கம், நீங்க பழனியில இருக்கீங்க, இந்த பிரச்சனை அங்க உள்ளூர்ல மக்கள் மத்தியிலையும் சரி, நம்ம காணொலியிலே இதுக்கு முன்பு பார்த்தோம் இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில். அந்த உள்ளூர் மக்கள் பல பேர் வந்து இதில் பெரிய அளவில் வந்து அதிக ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதிகாரத்தில் இருப்பவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதை வாங்கினவன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து சாதாரண விவசாயிகள், அவர்கள்கிட்ட வந்து இவ்வளோ காசெல்லாம் கிடையாது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளையோ இல்லை விமர்சனங்களை வைக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அங்கே உள்ளூரில் இதில் வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கா? ஏன்னா இந்த நிலத்திற்கான ஸ்கெட்சுன்றது பல ஆண்டுகளாக இருக்குது. ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரே பேட்டியில் ரமேஷ் அவர்களே சொல்கிறார், இது 2025 இது மாதிரி ஒரு முயற்சி எடுத்து அது தடுக்கப்பட்டது, அதற்கு முன்பு ஒரு தடவை முயற்சி எடுத்து தடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அப்போ இப்போது 25 ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 60 நாட்களில் வந்து மாற்றி கோயில் நிலத்தை வந்து இன்னொரு தனியாருக்கு மாற்றி கொடுக்கப்படுது. ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்டு 2 கோடி ரூபாய்க்கு. அப்போ உள்ளூர் மக்கள் அங்கே என்ன யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, அவர்கள் என்ன மாதிரி செய்திகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க, இதை பற்றி நிச்சயமாக லோக்கல் ஒரு பஸ் இருக்கும், அந்த மக்கள்கிட்டையும் சரி அங்கே அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு விஷயங்கள் கூடுதலாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ராஜமாணிக்கம், அதாவது உள்ளூர் மக்கள் பழனி நகர மக்கள் வந்து என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, அதே மாதிரி பக்தர்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, இல்லை பழனி முருகனே என்ன பாவம் பண்ணார்னு தெரியல. பழனி முருகன் இங்கே இருக்கிறதுனால, பழனி மலை இருக்கின்றதுனால பழனி நகர மக்கள் மத்தியில், பழனி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவர்களுக்கு என்று ஒரு மரியாதை என்பது இருந்தது பொது சமூகத்தில். இன்றைக்கு பழனி முருகனுக்கு சொந்தமான நிலம் என்பது இன்றைக்கு
விற்கிரயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வந்து மிகப்பெரிய ஊழல் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதில் வந்து வழக்கும் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஃபோர்ஜரி செக்ஷன் கீழே பதிவு பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கிரிமினல் கான்ஸ்பிரன்சியில் கீழே பதிவு பண்ணியிருக்காங்க. சீட்டிங் செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்வி தான் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை, முருகனுடைய சொத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு தனிநபர்கள் இப்படி வந்து விற்கிரயம் பண்ண முடியும் என்று சொன்னால் அவர்கள் மீது அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்ற கேள்வி இன்றைக்கு பிரதானமாக மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. ஒரு கைது கூட நடவடிக்கை கூட இதுவரை நடக்கவில்லை. அந்த குற்றத்தை செய்த ஜஸ்டின் மணிகண்டன் சப் ரிஜிஸ்ட்ரார் அவர் முன்ஜாமீன் கேட்குறாரு. முன்ஜாமீன் கேட்கும்போது அவருடைய மனுவில் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நான் மட்டும் குற்றம் செய்யலை, என்னோடு சேர்ந்து பாலசுந்தரம் என்ற சப் ரிஜிஸ்ட்ராரும் இந்த பணியை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஹைகோர்ட் என்ன கேட்குதுன்னா, இதில் உங்களுக்கு என்ன பாரபட்சம் இருக்குது, இவர் மேலே மட்டும் ஏன் வழக்கு தொடர்றீங்க, பாலசுந்தரத்தை ஏன் இணைக்கலை அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்குறாங்க. அப்படி அவர் போட்ட பெயில் பெட்டிஷனுக்கு, ஆன்சிபேட்டரி பெயில் பெட்டிஷனுக்கு ஆதரவாக அரசும் வந்து கவுண்டர் போடுது அதில். அதனால் வந்து இதை அப்படியே வந்து இந்த பிரச்சனையை இழுத்து கொண்டு மூலமாக சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு ஆதரவாக வந்து பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்களா? ஏன்னா அவருடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் மனுவை எதிர்த்து தான் வாதிட்டதா சொன்னாங்க. அதில் அவர் என்ன கிரவுண்ட் எடுத்தாரோ அதே கிரவுண்டை வந்து கவர்மெண்ட் தரப்பில் போட்ட கவுண்டர்லையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் பாலசுந்தரத்துக்கும் வந்து சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி. அப்போ ஒரு குழப்பத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அது. இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரவே வந்து அக்யூஸ்டாக வந்து இந்த பட்டியலை சேர்த்திருக்காங்க. அவங்களே கைது பண்ணல. அது இல்லாமல் வந்து சார் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, கேட்குது, சொல்லுங்க. பண்ணல. அதனால் இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த சொத்து என்பது 1 ஏக்கரா 40 சென்ட் என்பது பழனி அடிவார பகுதியிலே ஆண்டவன் பூங்கா ரோடுக்கும் சன்னதி ரோடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பரந்த நிலம். அது அந்த நிலம் என்பது 100 கோடின்னு இப்போ வந்து ஒரு உத்தேசமாக ஒரு மதிப்பு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதனுடைய சந்தை மதிப்பு என்பது 100 கோடிக்கு மேலாகத்தான் இருக்கும். இப்போ 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அரசு வழிகாட்டி மதிப்பே என்னென்று பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 கோடியாவது இருக்கும். அதனால் இவை எல்லாவற்றையும் மூடி மறைத்து விட்டு தைரியமாக இந்த கைட்லைன் வேல்யூக்கு முன்னாடி கம்மியா வந்து பதிவு பண்ண முடியாது. வழிகாட்டி மதிப்புக்கு கம்மியா, கைட்லைன் வேல்யூக்கு கம்மியா எந்த ஒரு சொத்தையும் பதிவு பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. கைட்லைன் வேல்யூக்கு மேலேயே பதிவு பண்ணா கூட மார்க்கெட் வேல்யூவோட ஒரே நிமிஷம், அதாவது கைட்லைன் வேல்யூக்கு மேல ஒரு சொத்தை பதிவு பண்ணும்போது கூட சொல்லுங்க, மார்க்கெட் வேல்யூவோட மிக மிக குறைவா இருந்ததுன்னா பல நேரங்களில் அரசே வந்து ஆடிட்ல அப்ஜெக்ஷன் ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு கட்டின மதிப்புல கூடுதல் ஸ்டாம்ப் டியூட்டி கூட கட்ட சொல்லுவாங்க. அப்போ கைட்லைன் வேல்யூவோட குறைச்சி ஒரு சொத்தை எப்படி பதிவு செய்ய முடியும்? அது போல வாய்ப்பு இருக்கா? நம்ம பேசுவோம் திரு நாதன். அதாவது அவர் அந்த கேள்வி தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து கைட்லைன் வேல்யூக்கு கம்மியாவே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்து ஒரு சொத்தை வந்து பதிவு செய்யவே முடியாது. அது சட்ட மீறல். அப்படி பண்ணா வந்து நேரடியாகவே வந்து யார் பண்றவங்களோ அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது சாதாரண ஒரு குற்றமா நடக்கல. இது லஞ்சம் ஊழல்ல கூட சேர்க்க முடியாது. இது வந்து ஒரு வழிப்பறி செய்யப்பட்ட ஒரு கொள்ளை, மிகப்பெரிய கொள்ளை, மோசடி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் ட்ரஸ்ட்டில் என்ன பண விவகாரங்களில் வந்து எவ்வளோ மோசடி நடந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதற்கு ஒரு இணையான மோசடி இங்கே பழனி முருகன் கோயிலில் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் நெட்வொர்க் இதில் ஈடுபட்டிருக்குது. இது வந்து ஒரு நபர் முடிவு செஞ்சு பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த கைட்லைன் வேல்யூ மீறி வந்து எப்படி செய்ய முடியும். அப்போ பல சட்ட மீறல்கள் இது நடந்திருக்குது. அப்போ இது நடப்பது எப்படி சாத்தியமாச்சு? இப்போ நீங்கள் கேட்டீங்க, சிடி நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்கிறாரு, அரசு சார்ந்தவர்களுக்கு இதில் பங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யார் குற்றம் செய்திருந்தாலும் நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுப்போம்னு பின்னாடி சொல்கிறீங்க. முன்னாடி அரசு சார்பாக யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இந்த முரண்பாடு? சிபிசிஐடி எதுக்காக போட்டீங்க?
அவங்க விசாரித்து சொல்லட்டும், அரசு சார்பு இருக்கிறாங்களா இல்லையா எல்லாம் அவங்க விசாரிக்கட்டும். லோகேஷ் தாவே காதலர் பேசும்போது சொன்னார்ல, அதை சொன்னதுக்கு அர்த்தம் வந்து அமைச்சர்கள் யாரும் இதுல சம்மந்தப்படலை. எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்ல முடியும்? இன்னும் விசாரணை முடியவே இல்லையே. இதில் 2 துறைகள் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்து அறநிலையத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, ரெண்டும் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ தான் சிபிசிஐடி விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் ரெய்டெல்லாம் போகிறாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட கைது செய்யப்படலை. இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கும் பொழுது இவர் முன்கூட்டியே எப்படி அதை சொல்ல முடியும்? இப்போ நாகர்கோயிலில் அந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் வந்து 200 கிராம் குட்கா வைத்திருக்கிறார் என்பதற்காக போலீஸ் அவரை போய் மிரட்டுது. அப்படி மாமூல் கேட்டதை அவர் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாருன்னு சொல்லி தான் அவர் மேலே இவருங்க போலீஸு கோபம். அவரை உள்ளே கொண்டு போய் அடித்து அவர் கொலை செய்யப்படுறாரு. அந்த 200 கிராம் குட்காவினுடைய மதிப்பு என்ன சார்? ஆனால் இங்கே 100 கோடின்றீங்க. அவர் பழனியை சேர்ந்த தோழர் சொல்கிறாரு இன்னும் 100 கோடியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவ்வளவு விலை மதிப்புள்ள ஒரு சொத்தை எப்படி இவ்வளவு லேசாக எளிமையாக உங்களால் மாற்ற முடிந்தது? இந்த கேள்வி இருக்குது. இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லும்போதே என்ன சொல்கிறாரு, இதற்கு இல்லை நிர்மல்குமார் சொல்லும்போதே இதற்கு முன்னாடியும் முயற்சி நடந்திருக்குது. மார்ச் மாதம் திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு முயற்சி நடந்திருக்குது. அப்போ இது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. 2025 முயற்சி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. அப்போ தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த முயற்சி இப்போது வெற்றி அடைவதற்கு என்ன காரணம்? இதன் பின்னாடி யார் இருக்கிறா? இதுதான் கேள்வி. இது வரைக்கும் ஒருத்தரை கூட நீங்கள் ஏன் வந்து கைது செய்ய முடியல? சாதாரண கேஸுக்கெல்லாம் நீங்கள் விசாரித்து கைது செய்யும்போது இதற்கு ஏன் நீங்கள் வந்து கைது செய்யலை? அப்போ ஒரு புறம் நாங்கள் லஞ்சம் ஊழலுக்காக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டோம், ஆம்னி பஸ் எல்லாம் வந்து இனிமேல் பண்டிகை காலத்தில் வந்து அதிக ரேட்டு வாங்காது, ஆம்னி பஸ் இருக்கிறது 2500 பஸ்ஸு, இப்போ 500 பஸ்ஸு மட்டும் கரெக்ட் ரேட்டு ஓடுமா? அப்போ 2000 பஸ் வந்து இல்லீகல் ரேட்டு ஓடுமா? அப்போ மக்கள் மத்தியில் லஞ்சம் ஊழலை ஒழிப்பது போன்ற ஒரு பிரமையை அவர்கள் வந்து செய்துவிட்டு இங்கே பழனி இதில் அப்பட்டமாக மாட்டியிருக்கிறார்கள். ஒன்று, இதில் அரசே வந்து தவறிழைத்திருக்கணும், இல்லை இது ஒரு வீக்கான கவர்மெண்ட்டாக இருக்கணும். வீக்கான கவர்மெண்ட்டாக இருந்தால் அவர்கள் அதிகாரிகளோ அல்லது மற்றவங்களோ இந்த முயற்சியில் பின்னணியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளோ இந்த பலவீனமான அரசை ஏமாற்றி விட்டு நம்ம இந்த சொத்தை வந்து நம்ம வாங்கிடலாம் அப்படி அவங்க திட்டம் போட்டிருக்கணும். லோகேஷ் ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும். லோகேஷ் ஒரு விஷயம் சொன்னார்ல, சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டோம், விசாரணையை வந்து தீவிரப்படுத்தி அதோட உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இன்னொரு விஷயம், அதில் ஏற்கனவே முறைகேடு செய்த 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சப் ரெஜிஸ்டார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார். மித்தவங்களை வந்து விசாரணை வலையில் கொண்டு வந்து எல்லா பக்கம் ரெய்டு நடந்துட்டு இருக்கு. விசாரணை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமாக தவறு செய்தவர்கள் எல்லோரும் வந்து தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி சார்? அது திருப்தி இல்லையா அவங்களுக்கு? ஆமாம், ஏதோ ஒருத்தர் கூட கைது செய்யலை. ஜஸ்டிஸ் மணிகண்டன் வந்து எப்போ ரைடு பண்ணுறீங்க? அவர் முன்ஜாமீன் போட்டு கோர்ட்டெல்லாம் வாதிட்டு முன்ஜாமீன் கிடைச்ச பிறகு 2-3 நாள் அமர பிறகு தான் நீங்கள் போய் ரைடு. அப்போ இந்த ரைடெல்லாம் ஒரு கண் துடைப்பாக தான் அப்படின்னு தெரியுது. முதல்லையே நீங்கள் போய் ரைடு பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு 6 அமர நேரத்தை கொடுத்து விட்டு நீங்கள் ரைடு செய்வதின் நோக்கம் என்ன? அடுத்து வாங்கினவங்க 2 பேரும் இன்னும் தலைமறைவா இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க அந்த 2 பேரை ஏன் இதுவரைக்கும் நீங்க வந்து அந்த 2 பேரை ஏன் இன்னும் பிடிக்க முடியல? எப்படி தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி ரூபாய் சொத்தை வந்து வாங்கிட்டு எப்படி அவர்கள் தலைமறைவாக போக முடியும்? ஏன் உங்களால் பிடிக்க முடியல? அப்போ நீங்கள் முதல்ல இன்ட்ரோவில் போட்ட மாதிரி அவர் திமுக வழக்கறிஞர் பரந்தாமன் கேட்ட கேள்விகள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறார். அந்த 10 குற்றச்சாட்டுகளுக்கும் இங்கே தாவேகாவிலிருந்து பதிலே இல்லை. இன்னமும் அவர்கள் மௌனமாகத்தான் இருக்கிறார்கள். லோகேஷ், நீங்கள் குறுக்கிட்டீங்க. இல்லை, என்னென்னா வந்து சிபிஐ ஒரு 6 மாதம் கழிச்சு விசாரிக்கணும்னா கூட வந்து அவங்களால விசாரிக்க முடியும். சிபிசிஐடி ஒரு 2 நாள் கழிச்சு, 2 நாள் கூட கிடையாது, ஜூலை 15 சிபிசிஐடிக்கு கோர்ட் மாற்றுது. 17 அன்றைக்கி அடுத்த ஹியரிங் இருக்குது. இன்றைக்கி 18. இன்றைக்கி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த அந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணி விசாரிச்சுன்னு இருக்கிறாங்க. எல்லா ஃபைலையும் செக் பண்ணின்னு இருக்காங்க. அது போக சம்மந்தப்பட்ட விஏஓ தாசில்தார் வரைக்கும் என்கொயரி போயின்னு இருக்குது. எல்லா பக்கமும், அதாவது இந்த ஸ்கோப் வந்து ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க ஆடாக மாற்றணும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஆஃபீஸரோட முடிச்சிருவாங்க. இது அப்படி போகலை, விரிஞ்சிக்கிட்டே போகுது, தாசில்தார் வரைக்கும் போயிருக்கு. இன்னும் இது எவ்வளோ தூரம் போவோம்லாம் தெரியல. கண்டிப்பாக இதில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாருமே இதில் மாட்டுவாங்க, மாட்டாமலாம் போகிறது கிடையாது. சேலமணிகண்டன், அதாவது நாங்கள் எல்லாத்தையும் புதிதாக வந்து தாசில்தார் வரைக்கும் எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். தீவிரமாக விசாரணை போயிட்டு இருக்கு. தவறு செய்தவர்கள் கடைசி நபர் வரை யாரையும் விட்டு வைக்க மாட்டோம். துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 6 மாதம் ஆனால் கூட சிபிஐ வந்து விசாரிக்கிறது இல்லையா வழக்க? 6 மாதம் கழித்து அந்த வழக்கை முடிக்கிறது இல்லையா, அவங்கள தண்டிக்கிறது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு இல்லையா? அதில் நியாயம் இருக்க தானே செய்யுது. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம்.
இப்போ எனக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு ஆதரவாக பேச வந்த லோகேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து தாவேக்கா தலைவர்களுக்கோ தாவேக்கா சம்மந்தப்பட்ட யாருக்கும் தொடர்பு இல்லைங்கிறப்ப இயல்பாகவே இப்போ இதுக்கு பின்னணியில் இருந்து யார் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருப்பாங்கன்னா ஒருவேளை ட்ரம்ப் இருக்கலாம், இல்லை ஜின்பிங் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கிம் ஜோங் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அநேகமாக 100-150 கோடி மார்க்சிஸ்ட் தோழர் சொல்கிற மாதிரி 200 கோடி ரூபா போகிற நிலத்தை வந்து தாவேக்கா தூய சக்திகள் எதுவுமே அது பின்னணியில் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இது அமெரிக்க சதியாக இருக்கணும், இல்லைனா சீன அதிபர் இது பின்னாடி இருந்து பண்ணியிருக்கலாம், இல்லை கிம் ஜோங் எது அங்கே வடகொரியாவிலேருந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இது என்ன கேள்வி சார்? நான் பனையூர் தூய சக்தி, பனையூர் பரமபிதா, பனையூர் தூய யோவன் திரு விஜய், மன்னிக்கணுங்க அண்ணாமலை வேற விஜய் சார்னு சொல்லியிருக்கார். மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு சில சீக்வன்ஸான சில கேள்விகளை நம்ம யோகேஷ் மூலமாகவும் யோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கும் நான் சில கேள்விகளை வைக்கிறேன். அது வரைக்கும் நான் அனுமதிங்க. பழனி சப் ரெஜிஸ்டர் பழனிசாமி இதை நான் எக்காரணம் கொண்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஏன் மாற்றப்பட்டார்? கேள்வி நம்பர் 1. பிறகு வந்த பாலச்சந்தர் அதில் ஒரு குறிப்பே எழுதுறார், இதை வந்து எந்த விதத்துலையும் பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவர் விடுப்பில் சென்றதற்கான காரணம் என்ன? அவர் கட்டாய விடுப்பில் செல்வதற்கு யார் காரணம்? எதற்காக கட்டாய விடுப்பில் போனார்? சரி சார், கட்டாய விடுப்பில் போயிட்டார் சார். அந்த பழனியை சுற்றி 8 சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது சார். பக்கமாக 8 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டரில் உங்களுக்கு ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா 8 சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற கிறிஸ்தவர், நான் இந்த இடத்துல மதத்தை குறிப்பிடுறேன், அதுக்கு வேற சாயம் பூசாதீங்க, ஜஸ்டின் மணிகண்டன்கிற கிறிஸ்தவர் வர்றாரு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லீவில் போகிறாருன்னா அதுக்கு இன்சார்ஜ் போடணும் அப்படின்னா மேலிடத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பு வந்து இவரை ஒரு நாள் மட்டும் இங்கே இன்சார்ஜாக போடுறோம், டெபுடேஷனில் போகட்டுங்கிற ஒரு ஆர்டர் இல்லாமல் சப் ரெஜிஸ்டர் துறையில் பத்திரப்பதிவு துறையில் யாரும் தன்னிச்சையாக அந்த மாதிரி முடிவை எடுக்க முடியாது. அதனால தான் கேட்குறேன். இன்னொரு முக்கியமான இதில் கேள்விங்க, பழைய சப் ரெஜிஸ்டர் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போலாம் கம்ப்யூட்டர், அப்போ பேப்பரில் ஆட்சேபனை எழுதிடுவாங்க, இதை எந்த விதத்துலையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, இது வில்லங்க சொத்து, லோக்கல் பாஷையில் சொல்றதுல வில்லங்க சொத்துன்னு எழுதிருக்காங்க. அதை மீறி இந்த என்னங்க இல்லை இப்போ கூட வந்து என்கம்பரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெஜிஸ்டரில் வந்து என்ட்ரி போட்டுருவாங்க, அதை ரெஃபர் பண்ணாம என்னதான் டிஜிட்டைஸ் பண்ணா கூட அதை பண்ண மாட்டாங்க. அந்த ரெஃபர் எக்ஸாக்ட்லி. அப்ப அதை மீறி அந்த 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்து வந்த ஜஸ்டின் மணிகண்டன் துணிஞ்சு ஒரே நாள் ஏதோ எல்லாம் நம்ம ஹாலிடேவுக்கு கொடைக்கானல் போவோம், அவர் பெரிய ஹாலிடேவுக்கு கீழே வந்து ஒரே நாளில் பத்திரப்பதிவு பண்ணி குடிச்சிட்டு பத்திரமா திருப்பி கொடைக்கானலுக்கு போறாரு. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக சாதாரண அஃபீஷியல் பயந்துக்குவான் சார், இவ்வளோ பெரிய விஷயம், அது ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம், தமிழ்நாட்டில் அறுபடை கோயில் அதிகப்படியான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோயில் விஷயத்தில் அது மத்தியில் பாஜக ஆட்சி இருக்குது அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பயந்துக்குவாங்க. ஒரு அரசியல் ஃபோர்ஸ் இல்லாமல் எப்படி இந்த சாதாரண சப் ரிஜிஸ்டருங்க இதை துணிஞ்சு இவர் செஞ்சிருப்பார்? அப்போ தான் நான் கேட்குறேன், விஜய் சார் போன ஆட்சியில் கேட்ட மாதிரி கேட்குறோம், விஜய் சார் யார் அந்த சார்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சார் யார் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகேயன், பழனி முருகன் சொத்து ஆட்சிக்கே குலநாசமாக விடிஞ்சிரும். நான் தூய சக்தி யோவான், நான் வந்து புனித சக்தியான வாஷிங் மிஷினில் ஒரு பக்கம் அதிமுக இந்த அழுக்கு சக்தி ஊழல் சக்தியெல்லாம் போட்டு துவைச்சு அவங்களெல்லாம் தூய ஆவியாக மாற்றிடுவேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. என்ன சார் சிபிசி? நான் கேட்குறேன், உங்கள் எம்எல்ஏவுக்கு விலை பேசுனாங்கன்னு இவரோ யூகத்தில் வந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு வரிசையாக யூடியூபர், பத்திரிகையாளர், செய்தி சேனலில் இருக்கிறவர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க, விசாரணை கூப்பிடுறீங்க. போலீஸு துரித கதியில் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸோட வேகமாக அதில் செயல்படுறாங்களே. ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு 4.5 கோடி 5 கோடி ஹிந்து மக்களுடைய உணர்வு புண்பட்டு இருக்குது. ஒரு ஹிந்து மக்களுடைய இந்த நிலத்தை நீங்கள் அபகரிக்க பார்த்துருக்கிறீங்க. தூய சக்தி ஐயா, நீங்கள் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர், அந்த பத்திரப்பதிவை செய்தவர் உங்கள் மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறப்ப இது மதத்தால சுருக்க முடியுமா மணிகண்டன்? இது மதத்தால சுருக்க வேண்டாம். நான் அது ஒரு கேள்வி எழுப்புறீங்க, அதை தாண்டி வந்து சார் நான் கேட்கிறேன் இல்ல நான் வந்து அதை தாண்டி ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்களுக்கு. சிடி நிர்மல்குமார் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாருல்ல, அரசு சார்பா அமைச்சர் சிடி நிர்மல்குமார் சொல்றாரு, அரசில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைச்சரோ அரசில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசில் இருக்கக்கூடிய யாருக்குமே சம்பந்தம் இல்லை, ஆனாலும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து உண்மைக்கு கொண்டு வருவப்படுவாங்க, சட்டப்படி தண்டிக்கப்படுவாங்கன்றாரு. இன்னைக்கு சிபிசிஐடி நெல்லையில தொடங்கி உடுமல்பேட்டு பல பகுதிகளில் பழனி திண்டுக்கல்னு எல்லா பக்கமும் வந்து ரெய்ட் நடக்குது. பல இடங்களில் போய் விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க.
அவர் வந்து உறுதி அளிக்கிறாரு, நாங்கள் கட்டாயம் வந்து இதில் வந்து தண்டிக்கப்படும், எங்களை அரசில் யார் இது சம்மந்தப்படலைன்னு சொல்கிறாருல்ல அவர். அது சொல்லக்கூடாதுன்ற ஒரு பார்வையும் இருக்குது. திரு நாதன் ரைஸ் பண்ணுறாரு. நாதன் கேட்ட அதே கேள்விக்கு அவர் சம்பந்தம் இல்லாத அயோத்தி ட்ரஸ்ட்டை பற்றிலாம் பேசினார். அயோத்தி ட்ரஸ்ட்டுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை. சரி வச்சுக்கோங்க. யோகி ஆதித்யநாத் பதவி அங்கேயும் அதே மாதிரி விசாரணைக்கு தனிநபர் விசாரணை ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதில் எந்த பாஜக அமைச்சரோ பாஜக தொண்டரோ சம்மந்தப்படவில்லை அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு அதை ஏற்றுக்குவீங்களா? அப்போ நீங்கள் அந்த விசாரணை அமைப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி சிபிசிஐடிக்கு மெசேஜ் கொடுக்குறீங்க. இதில் எந்த விதத்திலையும் யார் அந்த சார், அந்த தாவேக்கா சார் யார் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது. இது பழியாடா யாரு, சப் ரெஜிஸ்டரு, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர், அதுக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் இதை காட்டுன்னு நீங்கள் யூ ஆர் சென்டிங் ஏ கிளியர் மெசேஜ் டு த சிபிசிஐடி. ஐயா தூய யோவான் அவர்களே, நான் ரெண்டு கோரிக்கை உங்கள்கிட்ட வைக்கிறேன். நீங்கள் உண்மையான தூய யோவான், இந்த 50 ஆண்டு கழிச்சட திராவிட ஆட்சிகளை மாற்றி நீங்கள் தூயாட்சி கொடுக்க வரீங்க நம்புறேன் சார். ஒன்று, சம்பந்தப்பட்ட 2 அமைச்சர்களின் பதவி விலக சொல்லுங்க. எல்கே அத்வானி மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தவனே தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப கோர்ட்டில் குற்றமற்றவன் அப்படிங்க அப்புறம் தான் எம்பி ஆனார். அந்த மாதிரி அந்த வழியில் நீங்கள் அவரை விட 100 மடங்கு தூய ஆட்சி நடத்துறீங்கல்ல. 2 அமைச்சர்களையும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு சிபிசிஐடி விசாரணையை மேற்கொண்டு குற்றவாளி கொண்டு வாங்க. இல்லையா சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட வேணும். இதை விட ஒரு முக்கியமான அதிமுக்கிய தகவலை சொல்கிறேன். அந்த ஜஸ்டின் மணிகண்டன் எந்த நேரத்திலையும் அப்ரூவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது நிச்சயமா. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வேல் கேட்டு நீதி கேட்டு நெடும்பயன் கருணாநிதி திருச்செந்தூர்ல வந்து வேல் காணாத போனப்ப அதுல சம்பந்தப்பட்ட பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் வந்து ஸ்ரீ செந்தில் முருகன் லாரி சர்வீஸ் ஒரு லாரி ஏற்றி கொல்லப்பட்டாரோ இல்ல இயல்பா நடந்ததோ அந்த மாதிரி ஜஸ்டின் மணிகண்டனுக்கு ஏதாவது ஏற்படலாம். இதை நான் முன்கூட்டியே உங்க சேனல் மூலமா சொல்றேன். இதை நீங்க அண்டர்லைன் மை வேர்ட்ஸ். பேசுவோம். ராஜமாணிக்கம் நீங்க குறுக்கிட்டீங்க. திரு ராஜமாணிக்கம், அதாவது இதுக்கு வந்து என்னுடைய கருத்தை வந்து இதுக்கு வந்து மதச்சாயம் பூச வேண்டாம், அரசியலாக அணுக வேண்டாம். தயவு செய்து இது ஒரு சீரியஸான கிரிமினல் குற்ற வழக்கு. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பழனி முருகனை வணங்கக்கூடிய பக்தர்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை வந்து சம்பிரதாயபூர்வமாக விசாரணை என்ற பெயரில் சாவகாசமாக மெத்தனமாக இந்த பிரச்சனையை அணுகக்கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து. சீரியஸாக இந்த விசாரணையை முடுக்கிவிட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இப்போ ஜஸ்டின் மணிகண்டன் வந்து முன்ஜாமீனில் வெளியே வந்துட்டார். கண்டிப்பாக சாட்சிகளை கலைப்பார், ஆவணங்களை மறைப்பார். அவர் இந்த வழக்கில் வந்து முக்கியமான குற்றவாளி. அவரை பாதுகாப்பதற்கு அவருக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய பெரிய புள்ளிகள் இறங்குவார்கள். அப்போ இந்த பிரச்சனை கையை விட்டு போயிடும். கையை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் ஏற்கனவே பழனி முருகன் 50 சிலை வந்து 220 கிலோவில் சிலை வந்து அங்கே வச்சாங்க. நான் சொல்கிறது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 2004 அந்த 50 சிலையை வந்து கருத்திருச்சு 6 மாதத்தில். அதில் வந்து 20 கிலோ தங்கம் என்பது அதில் சேர்க்க வேண்டிய தங்கத்தை சேர்க்காமல் விட்டாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது. முத்தையா ஸ்தபதியெல்லாம் கைது செய்யப்பட்டார். ஆனால் அந்த வழக்கு இன்றைக்கி என்னாச்சுன்னே தெரியல. ஆக இது மாதிரியான பொது சொத்து, திருக்கோவிலுக்கு சொந்தமான சொத்து, முருகனுக்கான சொத்து, இதையெல்லாம் வந்து பாதுகாப்பதில் அரசு கூடுதலான அக்கறை எடுக்கணும். பழனியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெரிய பார்க்கெல்லாம் கிடையாது, இல்லை மாணவர்களுக்கான விளையாட்டு அரங்கம் கிடையாது, நூலகங்கள் கிடையாது, இடம் இல்லை. ஆனால் இது மாதிரியான சொத்துக்களை பெரிய பெரிய புள்ளிகள் பின்புலமாக இருந்து சூறையாடும் போது, கொள்ளையடிக்கும் போது கண்டிப்பாக இதன் மீது ஒரு விரைவான நடவடிக்கையை அரசு எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனை கையை விட்டு போயிடும். கண்டிப்பாக அரசின் மீது நம்பிக்கையுள்ள இந்த பக்தர்கள், யாத்ரீகர்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. பேசுவோம். திரு ஐநாதன், இது வந்து முருக பக்தர்களையும் தாண்டி எல்லோருக்குமான பிரச்சனை தான். முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் கவலை கொண்டதில்லை, அரசுக்கு இப்போதைக்கு ஹெச்ஆர்என்சி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலம் அதை வந்து ஒருவர் வந்து அதை திருடுறாங்க இல்லை முறைகேடாக கைப்பற்றுறாங்க அப்படின்னா அது கடவுள் மறுப்பாளர்கள் எந்த மதத்துக்கு ஆண்டவர்களுக்கும் சேர்த்தது தான். அதனால் ஒரு மதத்தோடு அதை சுருக்கி பார்க்க வேண்டாம். அதே மாதிரி பதிவு செஞ்ச குற்றம் செய்தவர்களாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய மதத்தோடு அதை சுருக்கி பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இதில் பொதுவாக வந்து இந்த அரசு ஏதோ ஒரு இடத்துல அரசு மேலிடத்துல தலையீடு இருக்குது, 2 அமைச்சர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்கல்ல.
ஒரு 2 பேரும் பதவி விலகணும்னு சொல்லி பேசும்போது சொன்னாங்க. என்ன காரணத்திற்காக அந்த டிமாண்ட் எழுது? அதற்கான தேவை இருக்கா? இப்போ ஒரு விசாரணைக்கு போகிறாங்கல்ல சிபிசிஐடி, முதல் கேள்வி என்ன கேட்பாங்க? நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ராரு, இது மேலே ஈஸி இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ண? அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? எங்களுக்கு மேலே நீங்கள் ஏன் முதல்ல இறங்கி வந்தீங்க? உங்களை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை வந்துட்டு இந்த போஸ்டிங் போட்டது? அவர் ஏன் லீவில் போனார்? இந்த 3 கேள்விக்கு பதில் கிடச்சதுன்னா போதும்ல, விசாரணை முடிஞ்சிடுச்சுல்ல. அதுக்கு தான் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் லெவல்லையும் ஏதோ தவறு நடந்திருக்கு. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு தெரியாமல் ஒரு ரெஜிஸ்டர் சப் ரெஜிஸ்ட்ரார் ஒரு நாளுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆமாம், முடியாது. தெளிவாக வந்துட்டு IGRS, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிக்கான என்கம்ப்ரஸ்மெண்ட்டை பற்றி இருக்குது. அதுதான் கைடன்ஸு. அதெல்லாம் இருக்கும்போதும் கூட எப்படி நீங்கள் பண்ணீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லையா? மேலிடத்துலேருந்து இருக்கிறாங்களா இல்லையா? எப்படி அவங்க பண்ண போகிறாங்க? இல்ல அந்த முறைகேடு நடந்ததுன்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஒத்துக்கிறாரு. ஆமா, அவன் நடந்திருக்கு, ஆனா உண்மையை கண்டுபிடிப்பான்னு சொல்றாரு. என்னங்கய்யா, அது அவனுக்கு தெரியுமேன்ற நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பத்திரப்பதிவு செய்தது சார் பதிவாளரோ இல்லை சப் ரெஜிஸ்ட்ரார் யாராக இருந்தாலும் சரி, இதை பண்ணால் நம்மளுடைய பதவி காலின்றது தெரியுமே, கைதாகும்ன்றது தெரியும். ஆமாம், போயிடும், பதவி போயிடும். ஒரு ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய பதவி போகிறதுன்னு சாதாரண விஷயமா? லைஃப் லாங் ஏர்னிங் அது. அரைனா காலன்னு சம்பாரிச்சலாம், பல கோடி சம்பாதிக்கலாம். பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் எல்லாத்தையுமே. அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அந்த ஆள் பண்ணுவாரா? அப்போது நீங்கள் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மேலிடம் சொல்லியிருக்கணும் இல்லையா? இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்றது எதுக்கு? சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே. அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கீழே வந்திருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஒரு சொத்து ஆவணப்படுத்தப்பட்டு அதன் மீதான வில்லங்கமெல்லாம் அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி காப்பாற்றப்பட்டது அப்படின்லாம் சொல்லி போட்டதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியும் 2 பேரால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை கேட்டுருவோம். திரு லோகேஷ், ரொம்ப எளிதாகவே தெரியும். இது பண்ணினா பெரிய குற்றவியல் நடவடிக்கை, கிரிமினல் கம்ப்ளைண்ட்டுக்கு, கிரிமினல் அலிகேஷனுக்கு உள்ளாகும், சிறைக்கு போக வேண்டியதுன்னு தெரியும். ஒரு பெரிய அளவிற்கு பெரிய இடத்துடைய ஆதரவு இல்லாமல் இது போன்ற ஒரு முறைகேடு செஞ்சிருக்க முடியாது. அப்போ நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு பவர் சட்பி, ஏதாவது ஒருத்தர் இன்வால்வ்டு. அப்படி இல்லாமல் வெறுமனே இது சப் ரிஜிஸ்ட்ரார் லெவல் நடக்கிறது இல்லைன்றதான் எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன்னா இன்கம்பரன்ஸை பார்த்தாலே தெரியும். அப்படி இருக்கையில் 25 வருஷமாக பல ஆட்சிகளில் வந்து நம்ம பண்ண முடியாது, 60 நாளில் இந்த அரசு வந்த உடனே பண்ண முடியுதுன்றதை எதை காட்டுது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. என்ன 25 வருஷமா என்ன பண்ண முடியாது? இல்ல வெறும் இந்த நிலத்தை வந்து பார்க்கறதுக்கான முயற்சி வந்து அவ்வளவு காலம் நடந்திருக்கு. உங்க அமைச்சர் பேசும் பொழுது நமது அமைச்சர் HRNC அமைச்சரே சொன்னாரு 2025லயும் இந்த வருஷம் மார்ச்லயும் இந்த பல நிலத்தை வந்து கிரயம் பண்றதுக்கான முயற்சிகள் நடந்து ஆனா தடுக்கப்பட்டதுன்னு திரு ரமேஷ் அவர்கள் அமைச்சரே சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ 60 நாள்ல வந்து மாற்றப்படுது. அப்போ அதனால தான் அந்த சந்தேகம் எழுப்புது. ஏதோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த 25 வருஷம் சொல்றது நான் இந்த ஒரு லேண்டை பற்றி மட்டும் நான் சொல்லலை, இன் ஜென்ரல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் யார் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கிஃப்ட் டீடாக இருந்தால் கூட அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி தான் ஏங்கிட்டு இருந்தது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எத்தனை ரைடு போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னோடய பாயிண்ட் என்னென்னா சார், இவங்களுக்கு வந்து என்ன மோட்டிவேஷன் இருந்தது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் சம்வேர் இது டாப் லெவலேருந்து ப்ரெஷர் இன்றைக்கி நிர்மல்குமாரும் சொல்லியிருக்காரு. அந்த டாப் லெவல் யாருன்றது தான் இப்போ ஐடென்டிஃபை பண்ணணும். இது நியூஸ் மீடியாவில் வர மாதிரி எக்ஸ் மினிஸ்டர் யாருக்கா தொடர்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து விவாதிக்கிறதுக்கு பதில் சிபிஎஸ்சிடி அவங்க ஃபைண்டிங்ஸை போயிட்டுருக்கு. நம்ம வந்து இங்கே அக்யூசேஷனாக ஃபால்ஸாக அக்யூசேஷன் வைக்கிறதுக்கு பதில் பண்ணவங்க யாரோ அவங்க மூலியமாக அப்படியே கொஞ்சமாக போனால் தான் நமக்கு அந்த பதில் கிடைக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து கார்னர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரம் பதிவு பண்ணவங்க, அதாவது கொடுத்தவங்களும் சரி அதை வாங்கினவங்களும் சரி, அதுக்கு சாட்சியை கையெழுத்து போட்டவங்களும் சரி, இவங்களையும் சேர்த்து அந்த விசாரணை அதை நோக்கி போகும்போது இதுக்கு பின்னால் இருக்கிறவங்க உண்மையிலே யாருன்றது கிடைக்கும். அதே மாதிரி ஏன் வந்து இந்த ரெஜிஸ்ட்ராருங்களை வந்து நம்ம வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து இவங்க செஞ்சிருக்க பேட்டர்ன் பார்த்தோன்னா வந்து இது ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் செஞ்ச மாதிரிலாம் இல்லை. அது கான்சியஸாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஒரு லீவில் வந்து ஒருத்தர் போகிறாருன்னா அது எப்படி அது அன்னைக்குன்னு பார்த்து இன்னொருத்தரை அலோகேட் பண்ணி அன்னைக்கு வந்து இந்த மாதிரி முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை முடிச்சு வச்சு பண்ணுறாங்கன்னா இது பழக்கப்பட்ட விஷயமா தான் தெரியுது. இது ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக செய்யணும்ன்ற லோகேஷ், நீங்க யூ ஆர் ஆன் பாயிண்ட். இல்ல நீங்க அதே பாயிண்ட், அதுதான் மணிகண்டனும் இங்க இருக்க எல்லாருமே கேட்குற அதே கேள்விதான். அவங்க வந்து பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க, இது வரைக்கும் முடியல. மார்ச் 2023 26 பண்ண முயற்சி செஞ்சு முடியல. 2025 போன அரசு இருந்தப்போ ட்ரை பண்ணி முடியல.
அப்ப இப்ப வந்து ஒரே நாளுக்காக ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் பக்கத்துல பல சப் ரெஜிஸ்ட்ரார் ஜூலையிலேயே 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்ல அங்க பழனி பக்கத்துல 2 சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு 67 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கொடைக்கானல்ல இருந்து ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் வரவழைக்கப்பட்டு, நான் அவருடைய மதத்துக்குள்ள எல்லாம் போகல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சப் ரெஜிஸ்ட்ரார் வர வைக்கப்பட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. அப்போ இட் இஸ் மோர் தென் த பையர் அண்ட் செல்லர். இந்த வித்தவர் வாங்கினவரை தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது பெரிய இடத்துல நடந்திருக்கு. அது வந்து ஆப்வியஸா தெரியுது. அதான் முறைகேடு நடந்துன்னு ஒப்புக்கொள்றாரு இவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். அப்ப அந்த பிரஷர் மேல இருந்து வந்திருக்கின்ற அதான் கேள்வி. அப்ப வெறுமனே இவங்க யார் பண்ண சொன்னாங்க அப்படின்றதான் கேட்கணுமே ஒழிய பண்ணினவங்களோட சுருக்கி பார்க்கறது வந்து சரியில்லை. அதனாலதான் கேட்கறாங்க இது மேல கண்டிப்பா பெரிய இடத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அதிகாரத்துல ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விமர்சனம் வைக்கிறது, குற்றச்சாட்டு வைக்கிறது காரணமே அதுதானே. இல்லை, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தானே இன்றைக்கி சிபிசிஐடி விசாரணை பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து அங்கே மட்டும் நிற்கலைன்றேன். இது ஜூலையிலேயே லாஸ்ட் ஆட்சியில் மட்டும் நிற்கலை. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமும் ட்ரை பண்ணப்பட்டிருக்கு. அந்த இங்கேருந்து சப் ரெஜிஸ்ட்ரார் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேருந்து ஹியரிங் வாங்கி வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு லூப்போல கண்டுபிடிச்சி அதில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அதான் சொல்கிறேன், இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி. நான் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக தப்பு பண்ணுற விஷயம் இந்த நிலத்துக்கு மட்டும் இல்லை, பல்வேறுபட்ட நிலங்களில் நடந்திருக்குமோன்றது தான் என்னோட ஐயம். இது அவங்க தடவை இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்றது கிடையாது. இது நிறைய தடவை நடந்திருக்குன்றது தான் என்னோட ஐயம். ஆனால் இதில் இந்த ஆட்சியில் வந்து என்ன வித்தியாசம்னா, அந்த பத்திரப்பதிவு பண்ணதை அந்த பத்திரப்பதிவே கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு. அதுதான் விஷயம். அது கோர்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், சென்ற ஆட்சியில ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பத்திரப்பதிவு வந்து முறைகேட நடக்கும் பொழுது ஐஜி ரெஜிஸ்ட்ரார் மூலமா கோர்ட்டுக்கு போய் தான் கேன்சல் பண்ணி அந்த சேல் டீடை கேன்சல் பண்ண வேண்டி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இங்க ரெஜிஸ்ட்ரார் லெவல், ஐஜி ரெஜிஸ்ட்ரார் லெவல்லையே வந்து அதை கேன்சல் பண்ண முடியும் சேல் டீடை அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட் கூட கொண்டு வந்தாங்க. அதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஏற்கனவே இருக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதனால இதெல்லாம் பண்ண முடியாமலாம் இல்ல. நல்ல விஷயம். இப்ப சொல்லுங்க. இல்லை, நல்ல விஷயம். நம்ம இங்கே ஆயிருக்கு, அந்த நிலத்தை திருப்பி மீட் எடுத்திருக்குன்றது பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் என்ன சொல்கிறேன், அந்த நிலத்தோட வேல்யூ 100 கோடியா 200 கோடியா இல்லை எவ்வளோன்னு தெரியல. ஒரு ஏக்கரா 1.4 ஏக்கர்ஸ் வந்து எவ்வளோ வேல்யூ போகுதுன்றது எனக்கு ஐடியா இல்லை. உண்மையிலே பழனி அடிவாரத்தில் எவ்வளோ வேல்யூ போகுதுன்னு ஐடியா இல்லை. பட் என்னன்னா, இந்த மாதிரி லேண்ட்ஸ் எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலிமா இல்லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு கடந்த காலங்களில் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் நான் எதை மீன் பண்ண சொல்ல வரேன்னா, இந்த பேட்டர்ன் இவங்க செஞ்சிருக்க அதை ரெஜிஸ்டர் பண்ண பேட்டர்னை வந்து பார்த்தா ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இவங்க அதை செஞ்ச மாதிரி தெரியலன்னு நான் சொல்ல வரேன். இது காலங்காலமாக செஞ்ச பேட்டர்ன் மாதிரி தான் என்னோட ஐடியா. இந்த மோடஸ் ஆப்ராண்டியை வச்சுட்டு இவங்க ரொம்ப காலம் பண்ணிருக்காங்க, முன்னாடியே நடந்திருக்கலாம் அப்படின்றீங்க. அப்படி நடந்துருந்தா விசாரிக்கணும். மணிகண்டன் குறிக்கிறார். என்ன மணிகண்டன்? கண்டிப்பா விசாரிக்கணும். அதனால தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்க மணிகண்டன். ஒரு நிமிஷம். அரெஸ்ட் பண்ணியிருக்குது, இது சஸ்பெண்ட் பண்ணியிருக்குது. சொல்லுங்க. இதுக்கு பின்னாடி எங்கெங்க போயிருக்குதோ இந்த விசாரணை சிபிசிஐடி இன்னைக்கு ஹெக்டிக்கா விசாரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி எங்கெங்கெல்லாம் போயிருக்குது, யாரெல்லாம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. லோகேஷ் ஒரு நிமிஷம். மணிகண்டன் உங்களுக்கு ஏதோ கேள்வி கேக்குறீங்க. சொல்லுங்க மணிகண்டன். சன் டிவி பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் நான் திமுகவுடைய மிகப்பெரிய எதிர்ப்பாளர் அப்படின்னு. போன திமுக ஆட்சியில் 2025ஆம் ஆண்டு அவங்க இதற்கான முயற்சியை பண்ணாங்க. ஆனால் இப்போ ரெஜிஸ்டர் ஆகலை. அப்படிங்கிறப்ப இந்த ஆட்சியில் மட்டும் தூய யோவோன் விஜய் வந்ததுக்கு அப்புறம் எப்படி அது சாத்தியப்பட்டது? திமுக மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனா நீங்களே சொல்றீங்க 26ல் 25ல் அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனா அப்ப பதிவு செய்ய முடியல. ஆனா தூய யோவான் ஆட்சி வந்த உடனே செஞ்சிட்டாங்க. அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லாம ஒரு அபிஷியல் லெவல்ல மட்டும் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காரியம், ஒரு 100-150 கோடி ரூபாய் பெருமான சாமி சொத்து அப்படிங்கிறப்ப சிவன் சொத்து குலநாசன் எல்லாம் பயந்துக்குவோம். அதுக்கு மேல நம்ம வேலையே போயிடும். இந்த இதுக்கு ஆசைப்பட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஜெயிலில் இருக்கணுங்கிற இந்த பயத்தெல்லாம் தாண்டி ஆளும் தரப்பிலிருந்து ஆளும் அமைச்சராக இருக்கக்கூடியவரோ இல்லை அதற்கு மேலாக இருக்கக்கூடியவரோ இல்லை அவருடைய நிழலோ யாரோ சொல்லித்தானே இவ்வளோ பெரிய ஒரு துணிகர செயலுக்கு அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க. ஒண்ணு ஐயா, திமுக எம்எல்ஏக்களை உடனே ஓவர் நைட்ல 2 நாள் சார் லெட் மீ ஃபினிஷ் சார் என்னோட கேள்வி உள்வாங்கிட்டு மணிகண்டன் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேக்குறீங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாரு. நீங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாரு. என்ன ஆதாரம் இருக்கா? ஒரு அமைச்சரோ அவருடைய நிழலோ இல்ல அதற்கு மேல இருக்கான்னு. உனக்கு கண்ணாடி வேணுமா ஐயா? இல்ல இல்ல நான் இருங்க. ஆவுனா அங்க போயிருவீங்களா, ஊப்பிக்கு போயிருவீங்களா? ஊப்பியில சம்பந்தப்பட்டவன் அந்த ட்ரஸ்ட்ல வந்து யாரோ இது பண்ணாருன்னா அவனே ராஜினாமா பண்ணிட்டு நான் கேட்கறது. நான் இந்த தாவேக்காவில் ஒரு 10 எம்எல்ஏவை தூக்குறாங்கன்னு
2 நைட்ல ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் மாதிரி எல்லாத்தையும் தூக்குனாங்கல்ல, நம்ம தமிழ்நாடு போலீஸ் தூக்குனாங்கல்ல. ஏன் சார் ஒரு சப் ரெஜிஸ்டரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் 2 பேர்த்த விசாரணை பண்ணாவே அவங்க கையை தூக்கிடுவாங்க சார். அவர் சொன்னார், அந்த சார் சொன்னாரு நான் பண்ணினேன்னு கையை தூக்கிடுவாங்க. என்ன சார் சிபிசிஐடி இன்னைக்கு இத்தனை நாள் 3 நாள் ஆச்சு, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் விசாரணை சார்? எம்எல்ஏ தூக்குறதுக்கு காசு சார், அப்ப இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் ஏதோ மாட்டி இருக்குன்னு அர்த்தம் சார். அவங்களெல்லாம் 2 நாள்ல பெருசா பிடிச்சீங்க ஏதோ மாட்டுதுன்னு அர்த்தம், வேற எதுவும் கிடையாது சார். 2 சார் சார் இங்க பாருங்க, நீங்க பார்த்தா நல்லா படிச்ச ஒரு மாதிரி தெரியுறீங்க, இந்த மாதிரி அரசியல் மாதிரி பேசாதீங்க. நான் ஒரு அட்வொகேட்டா கேள்வி வைக்கிறேன் சார். சார் லெட் மீ சார் இருங்க சார். எம்எல்ஏவுக்கு காசு கொடுக்கறவங்க யாரும் டைரக்டா பேசிருக்க மாட்டான் சார் விலைக்கு வாங்குறதுக்கு. அதாவது ஒரு செயின் லிங்க், இவன் அவங்ககிட்ட பேசியிருப்பான், அவங்ககிட்ட பேசியிருப்பான், அவங்ககிட்ட பேசியிருப்பான். ஆனா அவங்கள தட்டி தூக்குனீங்க ஒரே நைட்ல தமிழ்நாடு போலீஸ். ஒரு சப் ரெஜிஸ்டரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டரை கூப்பிட்டு யாரு எப்படியா நீ பண்ண அப்படின்னு சிபிசிஐடி கேட்டிருந்தா கடன்னு ஆடி போயிட்டு ஐயோ சாமி மேல இருந்த அந்த சார் சொன்னார் நான் பண்ணேன்னு. இதுக்கு என்ன எத்தனை நாள் வேணும்? எப்படி ஒருத்தருக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு கிடைக்குது? ஏன் சார் தூக்குறீங்க இந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கினவங்களா? ஆனா இந்த 4 பேர் தலைமறைவாயிட்டாங்களா? அவங்க எல்லாம் என்ன அந்த காலத்துல இந்த சோப்ராஜ்னு ஒருத்தர் இருந்தார், அந்த மாதிரி மிகப்பெரிய குற்றவாளி தலைமறைவாயிட்டாங்களா? அப்ப உங்க தமிழ்நாடு போலீஸ் விஜய் சார் காவலன், உங்க போலீஸோட இது லட்சணம் இவ்வளவுதானா? திரு லோகேஷ், சரி, இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க, அதுதானே? விசாரணை வந்து நடக்குதோ நடக்கலையோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டாம். 2 இல்ல இவர் தான் தூய யோவன்ல நான் தூய ஆட்சி கொடுக்குற 2 அமைச்சரையும் ஸ்டெப் டவுன் பண்ணுங்க. 2 அமைச்சரையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் அந்த 2 அமைச்சர் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணாங்க, இல்ல தப்பே நடக்கலன்னு சொல்லி இருந்தா ஸ்டெப் டவுன் பண்ணலாம். அவங்க தான் தப்பு நடந்திருக்கு, இதுக்கான விசாரணை போயிட்டு இருக்குன்றாங்க. அது எப்படிங்க? தப்பு நடக்கலன்னு சொன்னா நீங்க சொல்றது லாஜிக் தப்பு நடந்ததுக்கு பொறுப்பேற்கணும்ல. லோகேஷ் அவர்களே என்ன சார் வேணும்? அவங்க 2 பேருமே தவறு நடந்து விட்டதுன்னு சொல்றதுனால தான் உங்களுடைய 2 பேரும் பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்கள் வந்து பதவியை விலகிட்டு விசாரணை எதிர்கொள்ளுங்க அப்படின்னு கேட்கிறோம். அவங்க ஒத்துக்கலன்னா கேட்க முடியாது, ஒத்துக்கிட்டதுனால தான் கேட்குறோம் சார். நான் என்ன சொல்கிறேன், இந்த நீங்கள் சொல்கிறது வந்து நடந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, யாருக்குமே தெரில. ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த விஷயம் வெளியே வருதுன்னா, அப்போ ஒரு வருஷமாக நீங்கள் என்ன மந்திரியாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கலாம். 6ஆம் தேதி இப்போ ரெஜிஸ்டர் ஆகுது, 15ஆம் தேதி அது வாய்டே ஆயிடுது. இதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுது. நீங்க கொண்டாந்தீங்களா? யாரு வெளிக்கொணர்ந்தது? யாரு ஒரு வருஷம் டைம் ஆயிடுச்சு. கொண்டு வந்தது யூடியூபர்ஸும் ஹிந்து அமைப்புகளும். இங்க பாருங்க லோகேஷ், இந்த விஷயத்தை பூதாகரமா கொண்டு வந்தது யூடியூபர்ஸ் ஹிந்து அமைப்புகள் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அமைச்சர் கண்டுபிடிச்சு ஐயோ இந்து சமய அறநிலையத்துறையில் இந்த மாதிரி 100 ஏக்கர் நிலம் பறி போயிடுச்சுன்னு யார் ரமேஷ் வந்து சொன்னாரா? யூடியூபர்ஸும் ஹிந்து அமைப்புகளும். நான் என்ன சொல்றேன் சார், அவங்க டிஃபெண்ட் பண்ணலன்ற நான் அவங்க டிஃபென்சிவ் மோட் நடக்கல, தப்பு நடக்கல. எப்படி சார் பண்ண முடியும்? ஊரடங்கு ரகசியம் சார் சார் நீட்ல முறைகேடு நடக்கலன்னு கோர்ட் வெரிஃபை பண்ண ஒரு விஷயத்தை பதவி விலகாம யார் சத்தா இல்ல நான் கேக்குறது உண்ணாவிரதம் இருந்தானே யார் சத்தா என்னன்னு சொல்லிட்டு பதவி விலக மாட்டேன்னு உட்கார்ந்தாங்க. திரு லோகேஷ், உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், நீட் முறைகேடு நடந்தது. மணிகண்டன் ஒரு நிமிஷம். திரு நீட் முறைகேடு நடந்தது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய குளறுபடின்றது எல்லாத்துக்கும் தெரியும். தர்மேந்திர பிரதான் போய் எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக இந்த முறைகேடு செஞ்சவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் கல்வி அமைச்சருக்கு அதுக்கு பொறுப்பு எடுத்துட்டு அவர் பதவி விலகணும் தானே இன்னைக்கு நாடு ஃபுல்லு வந்து போராட்டம் நடக்குது. சாவனம் வாங்கிச்சோக்கு அதுக்கு தானே வந்து உண்ணாவிரதம். அது ஏன் நடக்குதுன்னா, இந்த 10 வருஷத்துல 152 தேர்வுகள் கிட்ட வந்து குளறுபடி நடந்திருக்கு. இந்த 10 நடந்தாலும் 1 நடந்தாலும் பொறுப்பு ஏற்கணும்ல. போன வருஷமும் இது நடந்திருக்கு. அது நான் மறுக்கல, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா தவறுக்கு வந்து நேரடியா வந்து அந்த துறையோட அமைச்சர் ஒரு பொறுப்பு ஏற்று விலகணும் தானே கேக்குறாங்க. அதனால தானே ஆமா தவறு நடந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டு அமைச்சர் பதவி விலகணும்னு கேக்குறாங்க. சிபிஎஸ்இ தேர்வுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள் மேல பிரச்சனைகளா வந்துகிட்டே இருக்குன்றதால தான் அவரை பதவி விலக சொல்றது. ஒரே ஒரு தடவை தப்பு நடந்துச்சு, அதனால நீங்க தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லல. போன வருஷம் நீட் தேர்வும் பிரச்சனை வந்துச்சு, போன வருஷம் சிபிஎஸ்இ பசங்களோட அடிப்படை படிப்புக்கு அவங்க பாஸ் ஆகிற விஷயத்துக்கு பிரச்சனை வரனால தான் அந்த பதவி விலக சொல்றது. லோகேஷ், அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு 99 கோயில்கள் இருக்கக்கூடிய நிலத்தை இதே மாதிரி மாற்றி எல்லாரும் திருடினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் பதவி விலகணும்னு வந்து திரு ரமேஷ் அவர்களுக்கு பத்திரத்துறை அமைச்சருக்கு கேள்வி வைக்கணுமா? கார்த்திகேயன் ஒரே ஒரு நிமிஷம் மந்திரிகளை இல்ல ஒரே பதவி விலக கார்த்திகேயன் என்னோட கேள்வியை உள்வாங்கிட்டு பேச சொல்லுங்க. பாசிச ஐயா அதுதான் பாசிச பாயாச பாசாக்கா. நீங்க தான் தூய யோவானாச்சே. ஓம் சக்தி பராசக்தி ஞாம் தூய சக்தி. நீங்க ஒரு முன்மாதிரியா இருங்க. 2 அமைச்சரையும் நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணுங்க. இந்தியாவில் ஆசியாவே உங்களை கொண்டாடும்.
ஐயா அவங்க ஸ்டெப் முடிச்சிருங்க டவுன் லோகேஷ். பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கான நீட் என்ன இது அவங்க மறைச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்றது லாஜிக். அவங்க ஸ்டெப் டவுன் பண்ணணும், நானும் சேர்ந்து குரல் கொடுப்பேன். அது மறைக்கல அவங்கன்றது தான் ஊருக்கே பாயிண்ட். அறிஞ்ச மறைக்காதப்ப விஷயம் நம்ம ஏங்க, ஸ்டெப் டவுன் பண்ண ஊருக்கே சொல்லணும். அறிஞ்ச விஷயத்தை எப்படிங்க மறைக்க முடியும்? ஏங்க கோர்ட்ல சரி, வந்து நன்றி. நலிமை பண்ணி தீர்ப்பு வந்துருச்சு. இந்து நேரம் இல்ல, போராட்டம் நன்றி. எடுத்தாங்க. நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியல. எப்படிங்க அவங்க மறைக்க இந்த முடியும்? தப்பே என்னங்க நடக்கலன்னு பேஸ்லெஸ் சொன்னாங்களா? கொஸ்டின் திரும்ப இல்ல இல்ல திரும்ப சொல்றீங்க? தப்பு நடந்திருக்கு. ஆமா ஒத்துக்கிட்டாங்களா? மினிஸ்டர் அந்த கன்சர்ன் மினிஸ்டர் ஒத்துக்குறாங்களா? ஆமாங்க தப்பு நடந்திருக்கு. அவங்க டிபார்ட்மெண்ட் இதேதாங்க பாஜகவும் டெல்லியில பண்ணுது. இதேதான் ஓ, தர்மேந்திர அதனால பிரதானும் பதில் சொல்றாரு. சொல்லலாமா? நான் இல்ல, ஒத்துக்கிறேன். ஒத்துக்கொண்டார். அதுக்கு மீண்டும் தவறு டெஸ்ட் நடந்து வச்சு விட்டது. ரிசல்ட் விட்டுட்டேன். நான் ஸ்டெப் டவுன் பண்ண மாட்டேன். தர்மேந்திர பிரதானும் பிரதமர் மோடியும் சொல்றாங்க. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. ரெண்டுக்கும் சரி, பெரிய இப்ப இவங்க வித்தியாசம் ரெண்டு இல்ல. பேரும் திரு ஸ்டெப் ஐயனார். டவுன் பண்ணணும்ன்றீங்க. அதுதான் உங்களோட கருத்து. இல்ல, உண்மை குற்றவாளிகள் வரணும். அதனுடைய தொடக்கம் வந்து ரெண்டு பேரும் அமைச்சர்கள் அதுல நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லாரும் கிரில் பண்ணிட்டு இருக்க சிபிசிஐடி 10 மணி நேரமா விசாரணை போயின்னு இருக்கு. இன்னும் யாரெல்லாம் மாட்ட போறாங்கன்னு தெரியல இந்த விஷயத்துல. வெயிட் பண்ணி பாப்போம். அப்ப தெரியாம எப்படி வந்து ஒரு அமைச்சர் சொல்றாரு எங்க அரசுல யாருமே சம்பந்தப்படல எப்படி சொன்னாரு? இல்ல இல்ல திரு ஐயனார். இல்ல ஒரு நிமிஷம். திருச்செந்தூர் ஏங்க, கோயில்ல அந்த வயிற்று பர்టిక్యులர் பொழுதுக்கு மினிஸ்டர்ஸ் 500 அவங்களுக்கு தெரியா அந்த மாறுவேஷம் விஷயம் போய் அவங்க குடிச்சாரு இன்வால்வ் ரமேஷ். ஆகலன்னா அவங்க சொல்லதாங்க செய்வாங்க. அவங்க இன்வால்வ் ஆகலன்னா சொல்லுவாங்க. அவர் ரமேஷ் இன்வால்வ் நான் ஆகலன்னு கேக்குறேன், சொல்லலாம். லோகேஷ், அமைச்சரவையில யாரும் இன்வால்வ் ஆகல. தாவேக்கா இன்வால்வ் ஆகலன்னு அவர் எப்படி சொன்னாரு? லோகேஷ் நான் எதுக்கு கேக்குறேன்னா சரி, அது நேரா ஒரு இல்ல, actually ஒரு பேசுவோம், ஒரு பேசுவோம். campaign ஒன்னு file லோகேஷ் பண்ணாரு, ஒரே ஒரு paper நிமிஷம் நான் பண்றவங்க ஏன் மேல. கேக்குறேன்னா லோகேஷ் மணிகண்டன் டைம் இல்ல. லோகேஷ் முடிச்சிருங்க. ஒரே ஒரு நிமிஷம் கேள்வி உள்வாங்கிக்க. சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும். Okay, okay. வயிற்று பொழப்புக்கு 100 200 வாங்கின ஐயரை போய் மாறு வேஷத்துல புடிச்சாருல நம்ம ரமேஷ். இதுல திருச்செந்தூர் கோயில்ல அப்படிப்பட்ட தூயவர் மத்தவங்களுக்கு முன்மாதிரியா ஸ்டெப் டவுன் பண்ண ஆகட்டும். ஓகே, திரு ஐயனார் உங்க நிறைவு கருத்து. நம்ம ஸ்டெப் டவுன் ஆகிறது ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு விஜயினுடைய இதுக்கே விட்டுருவோம். நான் அதெல்லாம் கேட்கல. நான் என்ன கேட்குறேன்னா, இத்தனை நாள் விசாரணை பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். ஆமாம், ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ண வேண்டியதை ஏன் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி தானே. ப்ரொசீஜரை நான் கடைபிடிக்கலைன்னா எந்த தைரியத்திலும் இதை செஞ்சேன். அடுத்த கேள்வி, அப்போ மேலேருந்து ஒருத்தன் டைரக்ஷன் கொடுக்காத நீங்கள் பண்ண மாட்டீங்க. மேலேருந்து ஒருத்தனுடைய டைரக்ஷன் இல்லாட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத அத்தாரிட்டி இல்லாத இந்த ஆளை வந்துட்டு கொடைக்கானலேருந்து கீழே கொண்டு வந்துருக்க மாட்டீங்க. திரு மணிகண்டன், ஜஸ்டிஸ் மணிகண்டனை. அப்போ இதில் என்ன விசாரணை ரொம்ப இருக்குது? விசாரணை நடத்தி முடிக்கட்டும் இழுத்தடிக்கிறதா விஷயம்? நான் என்ன கேட்குறேன்னா, அவர் என்ன சார் இழுத்தடிக்கிறாங்க? 17ஆம் தேதி சார் கேட்க வேண்டிய கேள்வியே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குற வரைக்கும் எதற்காக வந்து ஜஸ்டின் மணிகண்டன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேக்குறாங்க. அவங்க சிபிசிஐடிக்கு விசாரிக்க அப்புறம் போகட்டும். ஜஸ்டின் மணிகண்டன் ஏபி வாங்குறதுக்கு முன்னாடி மதுரை கிளையில போய் வாங்குறதுக்கு முன்னாடி எதற்கு அரெஸ்ட் பண்ணலன்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் இல்லையே. நீங்க அதே அந்த ஜஸ்டின் மணிகண்டனுடைய பொசிஷன்லயோ அதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்டருடைய பொசிஷன்லயோ நீங்க இருந்துகிட்டு இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை இப்படி ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும்போது நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? அவ்வளோதான். தேர் இன்ஸ் அ மேட்டர். நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ somebody has influenced you. somebody has given you that encouragement. நீ பண்ண நான் பார்த்துக்கிறேன். இது இல்லாத அவங்க பண்ண மாட்டாங்க சார். சிம்பிள் நாலேஜ் இது. ஒரு அஃபீஷியல் வந்துட்டு இந்த மாதிரி மேலேருந்து ஒரு சப்போர்ட்டர் அதை பண்ண மாட்டாங்க சார். பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னோம்னா மேலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுடைய மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருன்னு கண்டுபிடிப்போம், எங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லைன்றாங்க. இது தவறு. நீங்கள் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க. அதை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். திருநாதன் உங்க நிறைவு கருத்து சுருக்கம். அப்பட்டமாக நடந்திருக்கிற ஒரு பெரிய குற்றம். இதில் நம்ம சிக்குவோன்னு சொல்லி அந்த ஜஸ்டிஸ் மணிகண்டன் இவங்களுக்குலாம் தெரியாதா? அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு கிரைம் நெட்வொர்க் இருக்குது. அதில் ஒரு பெரும் புள்ளி அது இருக்கிறாரு. அரசு சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. இப்போ சிடி நிர்மல்குமார் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, இப்போ ஒன்று சொல்கிறீங்க, கடந்த ஆட்சியில் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ பத்திரப்பதிவு மோசடிகள் நடந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் புகார் கொடுங்க. ஒன்று உதாரணம் சொல்ல வேண்டியது தானே. போன ஆட்சியில் இதெல்லாம் நடந்திருக்கு 1 2 3ன்னு லிஸ்ட் பண்ண வேண்டியது தானே. இப்போ லோகேஷா தான் சொல்கிறார், பொதுமைப்படுத்துறாரு. நீங்கள் இப்போ 100 கோடி நிலத்தை வந்து நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் இப்போ இல்லையே, இது வந்து முன்னாடியே நடந்திருக்கு. ஒரு பேட்டர்ன் பாருங்க. இந்த பேட்டர்ன் படி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நடக்கல, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இப்போ தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு இவர்கள் மேல் வைத்த குற்றச்சாட்டுகள் எதற்கும் இவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது பாராசிட்டமால் சரத்தா இருந்தாலும் சரி, ஞான சுதந்திரி அரசு வழக்கறிஞர்களை வந்து லஞ்சம் வாங்கி பண்ணுறாங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிறாங்க. ஸ்ரீவைகுண்ட சரவணன் எம்எல்ஏ அவர் மேலே புகார் சொன்ன பெண்ணை கட்சியை விட்டு நீக்கிறாங்க. எங்கே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இவங்க ட்ராக் ரெக்கார்டில் ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை இல்லை. அதனால இதை நம்ப முடியாது. திரு ராஜமாணிக்கம் உங்க நிறைவு கருத்து மிக சுருக்கமா. ஒன்றும் இல்லை, அதாவது இவ்வளவு பெரிய சம்பவம் என்பது நடைபெற்று இருக்கிறது. அதை கண்டித்து உடனடியாக பழனி நகரிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று மாலை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவருடைய தலைமையிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறது. நாங்கள் தான் வீதிக்கு வந்திருக்கோம். அதனால் எங்களை பொறுத்தளவில்
இது எல்லாரும் பேசும்போது இது ஒரு சீரியஸான கிரிமினல் குற்றம், உண்மையை கண்டறிய வேண்டும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. இப்போ லோகேஷ் சார் பேசுகிறதுல எனக்கு என்னன்னா, அவர் சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அது சரியாக இருக்காது. தயவு செஞ்சு அரசு வந்து சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த விவாதத்தின் மூலமாக அரசுக்கு கண்டிப்பா சார், கண்டிப்பா சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புள்ளியாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி நன்றி. கருத்து முடிச்சிருங்க மிக சுருக்கமா லோகேஷ். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயம் தப்பு நடந்திருக்குன்னா தப்பு நடந்திருக்கு. அது கண்டிப்பா யார் செஞ்சிருந்தாலும், அது எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அந்த அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணப்படணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுல தாவேகா அரசுக்கும் அதுல மாற்று கருத்து இருக்காது. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து, இதுல தாவேகாவோட ஆட்சியில் நடந்ததுனால அது தாவேகா செஞ்சதுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போக வேணாம். தப்பு நடந்தது. அந்த தப்பை யார் செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே மாட்டுவாங்க. இந்த இன்னைக்கு நடந்த இது 5 டிஸ்ட்ரிக்ட்க்கு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு விசாரணை. ஏன் இத்தனை நாள் ஆகுதுன்னா, அப்போ 2006-11 நடந்த நிலைமுறையீடுக்கெல்லாம் லேண்ட் கிராப் சேல் வந்து திமுக எதிராக தானே போட்டாங்க. அப்ப அதெல்லாம் திமுக சம்பந்தம் இல்லைன்னு இப்ப சொல்லுவீங்களா? அது இது நான் மறுபடியும் சொல்றேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.